வணக்கம் நண்பர்களே. ஒரு எழுத்தாளர் வீட்டில் திருடிய திருடர் பணத்தையும் பொருளையும் திருப்பி ஒப்படைக்கும் அதிசய சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு திருடர்கள் இதுமாரி திருடி பொருளை திருப்பி ஒப்படைச்சதை பல்வேறு நேரங்கள் நம்ம பேப்பரில் பார்த்துருப்போம். ஆனால் எல்லாவற்றிலிருந்து இது வேறுபட்ட நிகழ்வாக இருக்கின்றது. ஆம், நாராயண் சர்வே என்ற ஒரு புகழ்பெற்ற மராத்திய எழுத்தாளர் இப்பொழுது இறந்து விட்டார். 2010 இறந்து விட்டார். அவருடைய மகள் குடும்பத்தோடு ராய்காட் மாவட்டம் நேரல் பகுதியில் வாழ்ந்து வருகின்றார். ஒரு திருடன் அங்கே திருட செல்கின்றான். 10 நாளாக கண்ணை விட்டு பார்க்குறான், யாருமே இல்லை அப்படின்னு ஒரு நாள் இரவு போகின்றான். போயிட்டு விலையுறந்த பொருள்லாம் திருட்டு வரான். எல்இடி டிவி அது இதுன்னு விலையுறந்த பொருளை திருட்டு வரான். 2வது நாள் அடுத்த நாள் திருட போகிறான். திருட போகும்போது பார்த்தா அங்கே உள்ள புத்தகங்கள், மாற்றிருக்கிற புகைப்படங்கள், ஓவியங்களை பார்த்து ஐயையோ, புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், மக்களுக்காக போராடிய கவிஞர், ஆலை தொழிலாளிக்காக பாடுபட்ட ஒரு கம்யூனிஸ்ட் எழுத்தாளர் வீட்டில் திருடி விட்டோமே என்று மனம் வருந்துகிறார். அந்த நாராயண் சர்வே என்ற எழுத்தாளர் புகழ்பெற்ற மராத்திய எழுத்தாளர், கவிஞர், ஆலை தொழிலாளிக்காக பாடுபட்டவர். பிரிட்டிஷை எதிர்த்து போராடிய அவர் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்கின்றார். காரல் மார்க்ஸை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார். தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடுகின்றார். ஏழை எளிய மக்கள், குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் அனைவருக்காகவும் குரல் கொடுக்கின்றார். மும்பையில் மாநகராட்சியில் ஒரு 4ஆம் நிலை தொழிலாளியாக பணிபுரிந்த இந்த நாராயணன் சர்வே உலக புகழ் பெற்ற எழுத்தாளராக மாறுகின்றார். அவருடைய கவிதைகள் இந்திய மொழிகள், பல்வேறு மொழிகளிலும் ஐரோப்பிய மொழிகளிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. சாகித்ய அகாடமி அவரை பற்றிய நூல்களை வெளியிட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் வீட்டில் திருடிவிட்டோமே, நமக்காக குரல் கொடுத்த, ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுத்த, தொழிலாளி வர்க்கத்துக்காக குரல் கொடுத்த ஒரு வீட்டில் திருடிவிட்டோமே என்று மனம் வருந்தி அடுத்த நாள் தான் திருடிய பொருட்களை வைத்துவிட்டு, இப்படி புகழ்பெற்ற எழுத்தாளர் வீட்டில் திருடிவிட்டேன், மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு சிந்தனையாளர் வீட்டில் திருடிவிட்டேன், மன்னிக்கவும் என்று எழுதிவிட்டு ஒரு கடிதம் எழுதிட்டு போகின்றார். இதன் மூலம் என்ன ஒரு குறிப்பிட்ட நாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, ஒரு திருடன் லெவலுக்கு தெரிஞ்ச மக்கள் எழுத்தாளர் தமிழ்நாட்டில் கிடையாது. பல்வேறு எழுத்தாளர் இருக்காங்க, சினிமா பாடலாசிரியர் தவிர மக்களுக்காக போராடுகின்ற எழுத்தாளர்கள், மக்கள் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள் திருடன் லெவலுக்கு தெரிஞ்சு கேட்டால் தமிழ்நாட்டில் இல்லை தான். ஆனால் மராத்தியத்தில் அப்படி ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தி நாராயண் சர்வே பற்றிய தகவலை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த திருடர் உதவி இருக்கிறான்னு தான் சொல்ல வேண்டும். நான் ஒரு திருடர் அவருடைய வீட்டில் திருடுவதன் மூலம், நாராயண் சர்வே வீட்டில் திருடுவதன் மூலம் அவரை பற்றிய செய்தியை தமிழக மக்கள் அறிந்து கொள்ள அவர் உதவியிருக்கிறார். அப்பேற்பட்ட திருடன் அற உணர்வை நாம் பாராட்டுவோம். நாராயண் சர்வே பற்றி தமிழகம் தெரிந்து கொள்ள உதவியை திருடருக்கு ஒரு வாழ்த்தையும் கூறுவோம். நன்றி.